ஜீவா சார் உயிரோட இருக்கிறது என்னால எப்படி நிரூபிக்க முடியாதோ அதே மாதிரிதான் ஜீவா சார் இறந்துட்டாருங்கிறதையும் உங்கள யாராலையும் நிரூபிக்க முடியாது. நான் சொல்றது ஏன் மேடம் உண்மையா இருக்க கூடாது? அவர் உயிரோட இருக்காருன்னு நம்புறதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? ஏன் இப்படி எல்லாம் அவருக்கு காரியம் செய்யணும்னு அவசரப்படுறீங்க? அவர் பொருள் நாளை காட்டிட்டா உடனே ஜீவா சார் செத்து போயிட்டாருன்னு அர்த்தமா? என்னடி ஜீவாவோட உடம்பு கிடைக்கலங்கிறத பயன்படுத்திக்கிட்டு எங்க மனசையெல்லாம் கலைக்கலான்னு பாக்குறியா? எங்க மனசையும் எங்க குடும்பத்தையும் உன்னால கலைக்க முடியாதுடி. ராணி, ஏன் ராணி தேவையில்லாம இவகிட்ட போய் பேசிட்டு இருக்க? ஆல்ரெடி நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இதுக்கு மேல என்னால டாலரேட் பண்ண முடியாது. நீ கவலைப்படாத, நான் இப்ப இவளை இங்க இருந்து துரத்துறேன். ஏய், மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்ல எனக்கு வர கோபத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாது. போடி. மேடம், நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது உங்க மகன் உயிரோட இருந்து அவருக்கு நீங்க இந்த மாதிரி தேதி கொடுத்தா அது எவ்வளவு மோசமான ஒண்ணா இருக்கும். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க மேடம். நான் ஜீவா சார் உயிரோட கொண்டு வந்து காட்டுறேன். ஏய் மாயா, இவ சொல்றதையெல்லாம் நம்பாத. ஜீவா உயிரோட இருக்கான்னு சொல்லுவா, எனக்கு ஜீவாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. ஜீவா புள்ள என் வயிற்றுல இருக்குன்னு சொல்லி உன் சொத்தை கேட்பா. இவள இப்பவே அடியோட இங்க இருந்து துரத்துனாதான் சரியாகும். இதுக்கு மேல விட்டோம் எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். ஏய் ஓடி ஓடி. மேடம், மேடம் சொல்றத கேளுங்க மேடம். என்ன நம்புங்க மேடம். என்ன விடுங்க. ஓடி. ஓ விடுங்க. என்ன நம்புங்க மேடம். ஜீவா சார் ஓடி. ஜீவா சார் உயிரோட தான் இருப்பாரு. ஓடி. அவசரப்பட்டு காரியெல்லாம் செய்யாதீங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. என்ன செய்யறது, பட்ட கால்லயே படுங்கிற மாதிரி நமக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டு தான் இருக்கு. சரி, பார்க்க வேண்டியது பாப்போம். சாமி சொல்லுங்கம்மா. நீங்க பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுங்க. சரிங்கம்மா. இல்ல வேணாம். வேண்டாமா? ஏ? அவ ஜீவா உயிரோட இருக்கிறத நிரூபிக்கலனாலும் நம்ம எல்லாரோட ஆசையும் அதுதானே. என் பையன் எங்கேயாவது எப்படியாவது உயிரோட இருக்கணும்னு தான் நாங்க தவிக்கிறோம். ஒருவேளை அவ சொன்ன மாதிரியே நடந்துட்டா என் மகன் திரும்பி வந்து அவளுக்கு தோணுனது உனக்கு தோணலையான்னு கேட்டுட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஆமா மாயா, மிலிட்டரியில வேலை பார்க்கறவங்க, கடல்ல இருக்கிற மீனவர்கள், இப்படி பல பேர் இறந்துட்டு தான் நினைச்சவங்களாம் பல வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்காங்க. அப்போ அவ சொல்றத நம்பிக்கிட்டு திதி கொடுக்காம விட்டுற போறீங்களா? இன்னைக்கு திதி கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லைல்ல. நான் கூட என் புள்ள உயிரோட இருப்பான்னு நம்பல. ஆனா அவ நம்புறா.
அவன் நம்பிக்கை நிஜமாகட்டும்னு வேண்டிப்போம். எங்க திதி இப்ப கொடுக்க வேண்டாம். அவ எங்க போறா? ஓகே மேடம். யாரு பாக்குறா? என்ன பேசுறான்னு கண்காணிச்சு சொல்லு. சரிங்க மேடம், வரேன். போ. ஏன் ராசு, நம்மளும் அவ கூடவே போயிருக்கலாம்ல. ஆனா அவ வர வேணாம்னு சொன்னதால தானே நம்ம இங்கே இருந்துட்டோம். அங்க போன இடத்துல என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணுமே தெரியல. அவ சொன்னதை கேட்டு நம்ம நின்றுக்க கூடாது. நாமளும் அவ கூடவே போயிருக்கணும். டேய், என்ன அப்ப நம்ம போலேனா என்ன? திதி கொடுக்குற இடம் தான் நமக்கு தெரியும்ல. வாங்க நம்ம போலாம். ம், சரி மாதிரி. வா வா மாரி. ராசு. எங்க கிளம்பிட்டீங்க? உன்னைய தேடிதான் பிள்ள. நீயே வருவேன்னு இம்பிட்டு நேரமா காத்துக்கிட்டு கிடந்தோம். நீ ஆளையே காணோம். எல்லாரும் டென்ஷன் ஆனதுதான் மிச்சம். அதான் உன்னை தேடலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். நீயே எதிரில் வந்துட்ட. என்னாச்சு பூங்குடி? ஆமா, அங்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அது எப்படி ஆகாம இருக்கும்? நான் சொன்னதை நீங்களே ஏத்துக்கல, அப்ப அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? இப்படி ஏதாச்சும் ஏடா கூடமா நடக்கும் தெரியும் பூவு. அதான் நாங்களும் உன் கூட வரோன்னு சொன்னோம். நீ தான் வேணான்னு எங்களை தடுத்துட்ட. நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் போனேன். நீங்க கூட வந்திருந்தா எனக்கு ஆதரவா ஏதாவது பேச வேண்டியது இருந்திருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதனாலதான் உங்களை எங்கே இருக்க சொன்னேன். சரி, இப்ப அங்க என்னதான் பிள்ளை நடந்துச்சு? உயிரோட இருக்கிற என் ஜீவா சாருக்கு திதி கொடுக்கறத பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஜீவா சாருக்கு திதி கொடுக்காதீங்கன்னு கதறினேன். அந்த ராஜாம்மா என்ன பிடிச்சு வெளியில போன்னு தள்ளினாங்க. அந்த பொம்பளை சும்மா உன்னை எப்படா வெளியே தள்ளுறதுக்கு சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா விட்டுருவாளா? பாவம், ஒரே ஆளா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியுது பிள்ளை. அப்படி என்னதான் பண்ண? ஜீவா சார உயிரோட கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சு போச்சப்ல? இறந்து போன ஒரு மனுஷனை எப்படி இப்ப உயிரோட கொண்டு வருவ? நீ என்ன சத்தியவா சாவித்திரியா? சத்தியவா உயிரை யமகிட்ட இருந்து சாவித்திரி மீட்டு கொண்டு வந்த மாதிரி நீ ஜீவா சார் உயிரை கொண்டு வர போறியா? ஆமா, சத்தியவான் சாவித்திரி தான். என்னால ஜீவா சார் உயிரை மீட்க முடியும். சத்தியவான் சாவித்திரிய பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். உடலை விட்டு பிரிஞ்ச ஒரு ஆத்மாவை மீட்டு இறந்து போன உடம்புக்குள்ள புகுந்து உயிரை மீட்க முடியுமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு என்னோட பதில் முடியும். அது இறக்குறதுக்கு முன்னாடி அந்த உயிர் உடல்ல இருந்து எப்படி பிரியுதுங்கிறத பாப்போம். நம்ம உடம்புல 10 விதமான வாயுக்கள் இருக்கு. நம்பர் 1 உயிர்காற்று, அதாவது பிராணவாயு. 2வது குடல் காற்று, அதாவது அபானன் வாயு. 3வது தொழில் காற்று, வியானன் வாயு. 4வது ஒளிக்காற்று, உதானன் வாயு.
5வது நிறவு காற்று, சமானன் வாயு. 6வது தும்மல் காற்று, அது நாகன் வாயு. 7வது வெளிக்காற்று, அது கூர்மன் வாயு. 8வது கிருகரன் வாயு. நான் பிரசங்க ஆரம்பிச்ச உடனே உங்க எல்லார்கிட்டையும் வந்தது. என்னன்னு கேக்குறீங்களா? கொட்டாவி. 9வது இமைக்காற்று, தேவதத்தன் வாயு. 10வது வீங்காற்று, அத தனஞ்சயன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இப்படி 10 விதமான காற்றுகள் இருக்கு. ஒருத்தர் எப்படி இறந்துட்டாருன்னு டாக்டர் பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு. சில நேரம் நாமளே கூட கண்டுபிடிச்சிடறோம். ஆனா அந்த உயிர் எப்படி போகுதுன்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே மரணம் காத்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாருமே ஒரு நாள் மரணம் அடையத்தான் போறோம். ஆனா நம்ம உயிர் நம்ம உடம்ப விட்டு எப்படி போகுதுன்னு நாம மரணம் அடைஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம உயிரோட இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லையா? அதனாலதான் இத சொல்றேன். நம்ம உடம்ப விட்டு உயிர் வெளியேற நேரம் வந்த உடனே வாயுக்கள் வெளியேற எல்லா வாசலுமே ஒவ்வொன்னா அடைக்கப்படுது. உதாரணத்துக்கு நாம ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போறோம். அப்ப என்ன செய்வோம்? எல்லா சாமான்களையும் ஒவ்வொன்னா எடுத்து ஒரு பொட்டியில போட்டு கட்டி கொண்டு வந்து நடுவீட்டுல வச்சு மறந்துடாம ஒவ்வொன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒவ்வொன்னா செயல்பாடுகளை நிறுத்தி உயிர் நடுநெஞ்சு பகுதியில நிறுத்தி போகிறதுக்கு வழி செஞ்சு கொடுக்கும். அப்படி இருக்கிற உயிர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகிறது இல்ல. சிலருக்கு கண் வழியா, சிலருக்கு காது வழியா, சிலருக்கு உச்சிமண்ட வழியா, சிலருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேற சில துவாரங்கள் வழியாவும் வெளியேறும். இது அவங்க செய்யற பலாபலனுக்கு தகுந்த மாதிரி பகவான் வெளியே போகிறதுக்கு வைக்கிறார். ஆரம்பத்துல 10 விதமான வாயுக்களை பார்த்தோம் இல்லையா? அதுல 9 விதமான வாயுக்களோட செயல்பாடு நிறுத்தப்பட்டு நம்ம பிராப்தப்படி எந்த வாசல் வழியா வெளியேறணுமோ அந்த வாசல் வழியா தனஞ்சயங்கிற வாயு நம்ம உயிரை வெளியே கொண்டு போகும். இதத்தான் ஆன்மான்னு சொல்றோம். நாம மறுபிறவி எடுக்கும்போது குறிப்பிட்ட தாயின் வயிற்றில் நம்ம உயிரை கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த தனஞ்சயனோட வேலைதான். இப்படி ஒரு பிறவியில இருந்து வெளியேறின ஆன்மா இன்னொரு பிறவியை அடையிறதுக்கு சில நாட்களும் ஆகலாம், சில யுகங்களும் ஆகலாம். இறைவனை நோக்கி கடுமையான விரதங்களை அனுசரிச்சு அந்த ஆன்மா வேற ஒரு பிறவிக்கு போகாம பழைய பிறவிக்கே கொண்டு வர முடியும்னு ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. இப்படிதான் சத்தியவான் உயிரை சாவித்ரி மீட்டாங்க. இப்படிதான் ஸ்ரீ ராகவேந்திரர் போன்ற சில பெரிய மகான்கள் இறந்து போனவர்களுக்கு மறுபடியும் உயிர் வர வச்சாங்க. தன்னோட மந்திர சக்தியாலும் யோக சக்தியாலும் தனஞ்சயனை தூண்டி விட்டு வெளியேத்திட்டு போன அந்த 9 வாயுக்களையும் இறந்து போன உடம்புக்குள்ள திரும்பவும் செலுத்த வைக்கிறதுக்கு ஜீவ சமாதின்னு ஒரு தவம் இருக்கு. ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கிற நம்ம அக்கவுண்ட்ல 1 கோடி ரூபாய் யாராவது போட்டா அந்த அக்கவுண்ட்டுக்கு உயிர் வந்துரும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம பிறவிங்கிற அக்கவுண்ட்டுக்கு உயிர் வர வைக்க முடியும்.
இது வரைக்கும் பொறுமையாவும் கவனமா கேட்ட ஆன்மாக்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும். ஈஸ்வரோ ரசது. வாங்க வாங்க. ஏய் பூவு, ஏய் பூவு. சாமி சாமி ம், என்னம்மா? சாமி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே சத்தியவான் உயிரை சாவித்திரி மீட்ட மாதிரி இப்ப ஒருத்தருக்கு நீங்க எப்படியாவது உயிரை வரவழைக்கணும் சாமி. அதெல்லாம் என்னாலையும் முடியாது, வேற யாராலையும் முடியாது. முடியணும் சாமி. நீங்க சொன்ன ஜீவ சமாதி தவத்தை நான் செய்யணும். அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அதெல்லாம் புராண காலத்துல நடந்ததுமா. அப்ப முடிஞ்சது இப்பயும் சாமி முடியாது. அந்த காலத்துல மனிதர்களும் மகான்களும் அப்படி உத்தமமா இருந்தாங்க. மனுஷன் கடவுளை நம்பினான், கடவுள் மனுஷனை நம்பினாரு. கடவுள் விக்கிரகத்தையே திருடிட்டு போய் விக்கிற கலிகாலம்மா இது. இப்ப போய் அதை எப்படி செய்ய முடியும்? எல்லா மனுஷனுமே சுயநலம் பார்க்கறவனா தான் இருக்கான். சொந்த தேவைக்காக மட்டும்தான் கோயிலுக்கு வரான். ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தா கூட உபயம்னு சொல்லி அவன் பேரை எழுதி ஒரு விளம்பரம் தேடிக்கிறான். தான் நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படணும்னு தானே வேண்டிக்கிறான். நீ இத கொடுத்தா கோயிலுக்கு இதை செய்யறேன்னு கடவுளுக்கே லஞ்சம் பேசுறான். அப்பனை மகன் கொள்றான், மகனை அப்பன் கொள்றான். சண்டை போட்டுக்காத அண்ணன் தம்பி, சொத்து பிரச்சனை இல்லாத சொந்தக்காரன் எந்த ஊர்லயாவது இருக்காங்களா? இப்ப என்ன சாமி சொல்றீங்க? இங்க நடக்கிற அநியாயங்களை பார்த்து கடவுள் வெறுத்து போயிட்டாமா. கெட்டெழிஞ்சு திருந்தி வாங்கன்னு மனுஷனை கைவிட்டுட்டு போயிட்டாமா. சாமி, உலகத்துல எவ்வளவு பேர் மாறி இருக்கலாம், கெட்டு போயிருக்கலாம். அதுக்காக மொத்தமா எல்லாரும் கெட்டு போயிட்டாங்கன்னு எப்படி சாமி சொல்ல முடியும்? நல்லவங்க கெட்டவங்களை பிரிச்சு பார்க்க தெரியலன்னா அப்புறம் எதுக்கு கடவுள்? பரவாயில்லையே, நீ என்னை விட நல்லாதான் பிரசங்கம் பண்ற. சரிம்மா, உனக்கு என்னதான் வேணும்? சத்தியவான் உயிரை சாவித்திரி மீட்டு கொண்டு வந்தது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு உயிரை மீட்டு கொண்டு வரணும் சாமி. ஜீவா சார்னு ஒருத்தர் எனக்கு எல்லாமுமா இருந்தாரு. அவர் ஒரு விபத்துல இறந்துட்டதா சொல்றாங்க. அவர் உயிரை மீட்கணும் சாமி. அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. அது திருப்போரூர் பக்கத்துல இருக்கிற செம்பாக்கங்கிற ஊர்ல அம்மனுக்கு இந்த சக்தி இருக்கிறதா ஐதீகம். பல நூறு வருஷங்களுக்கு முன்னால அந்த அம்மன் கோயில்ல தான் ஒரு பொண்ணு ஜீவசமாதி தவம் இருந்ததாகவும் முத்துமாரியம்மன் அருளோட அவளோட கணவர் உயிரை மீட்டு கொண்டு வந்ததாக சொல்றாங்க. நானும் ஜீவா சாரை மீட்கிறதுக்காக ஜீவ சமாதி இருக்கேன் சாமி. எனக்கு எல்லா விதத்திலையும் நீங்க தான் சாமி துணை இருக்கணும். ஏம்மா, ஜீவசமாதி இருக்கேன்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அது என்ன ஏதோ சமாதிக்கு போய் வழிபடுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தன் ஜீவனையே அடக்கி சமாதி ஆகிறதுமா, விளையாட்டா எடுத்துக்காத. அந்த முயற்சியில உன் உயிரே போறதுக்கு கூட வாய்ப்பு. வாய்ப்பு இருக்கு, என்ன உயிரே போயிடும். இல்ல சாமி, நான் இத விளையாட்டா நினைக்கல, வாழ்க்கையா நினைக்கிறேன். நான் ஜீவா சார் மேல வச்சிருக்கிற அன்பாலையும் அம்மன் மேல வச்சிருக்கிற பக்தியும் நம்பி
நான் இதை செய்யறேன் சாமி. சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உன்னோட விருப்பம். எதுக்கும் நல்லா யோசிச்சு நாளைக்கு உன் முடிவை சொல்லு. நல்லா யோசிச்சிட்டேன் சாமி. என் முடிவு ஒரே முடிவுதான். நான் ஜீவ சமாதி இருக்கேன். ம், சரி, நாளைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி செம்பாக்கம் கோயிலுக்கு வந்துரு. சரிங்க சாமி. ம். என்னடா அது? என்ன பூ இதெல்லாம்?